ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நான் நிறுத்தி வைத்த சிலையை நீங்கள் யாரும் வணங்கவில்லையாமே, உண்மைதானா? உண்மைதாங்க, அதுல டவுட் இல்ல. என்றால் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தருகிறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்ன செய்வதற்கு? உங்கள் தேவனுக்கு விரோதமாக நடப்பதற்கு. திரும்ப சொல்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தானுக்கு தேவையுள்ளதெல்லாம் நீயும் நானும் தேவனுக்கு விரோதமாக வாழ வேண்டும் என்பதுதான். தேவனுக்கு விரோதமாக நடக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வேண்டும், அவருக்கு விரோதமாக வியாபாரம் செய்ய வேண்டும், அவருக்கு விரோதமாக சம்பாதிக்க வேண்டும். அதற்காக சாத்தான் நிறைய வாய்ப்புகளை தருவான். மறுபடியும் வாய்ப்பு தருவான், மறுபடியும் வாய்ப்பு தருவான். சில பேர் பைத்தியக்காரங்க இருக்காங்க. சாத்தான் பாவம் செய்வதற்கோ, அநியாயமாக சம்பாதிப்பதற்கோ, அக்கிரமாக வாழ்வதற்கோ தொடர்ந்து வாய்ப்புகளை தரும்போது சில மகா பெரியவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் நாம என்னங்க பண்ண முடியும்? இது தேவனுடைய சித்தமா? ஜாக்கிரதையா இருக்கணுங்க. செகண்ட் சான்ஸ் தருகிறேன். என் கேள்வி, 10th கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வேண்டிய நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டேன்னா நீ மாத்திரம்தான் ஃபெயில் ஆயிட்டியா? உன்னை பெற்ற உன் தகப்பனும் ஃபெயில் ஆகிறார். எப்படின்னு சொல்லவா? நீ தோற்று போகிற போது, அதாவது எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகி போகிற போது, பக்கத்து வீட்டு அங்கிள் உங்க அப்பா கிட்ட, என்னங்க உங்க பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு ரிசல்ட்ஸ் கூட வந்துருச்சு, என்னாச்சு? ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. என்னங்க இது? உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டானா? எங்க பையன் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான். உங்க அப்பா ஒரு விசுவாசி, அவர் ஆண்டவரை அறியாதவர். இப்போ உங்க அப்பாவும் ஃபெயில் ஆகி நிற்கிறார், தலை குனிஞ்சு நிற்கிறார். புரியுதா அன்பு தம்பியே தங்கையே? எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டிய குமாரன் ஃபெயில் ஆகும்போது அவன் ஒருத்த மாத்திரம் ஃபெயில் ஆகிறது இல்லை, அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே ஃபெயில் ஆகுறாங்க. அந்த சிம்சோனும் தன்னுடைய தேவனை ஃபெயில் செய்து விட்டான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:23. இந்த பெலிஸ்தர் பிரபுக்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய தேவன், அதைத்தான் நான் சொல்றேன், நம்முடைய தேவன் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். நல்லா கவனிங்க. இன்டைரக்டா அவங்க என்ன சொல்றாங்க? ஏ சிம்சோன், உன்னுடைய தேவனால் உன்னை காப்பாற்ற முடியலையா? எங்கள் தேவனாகிய தாகோன் உன்னை எங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீ சேவிக்கிற உன் தேவனை காட்டிலும் நாங்கள் சேவிக்கிற தாகோன் தான் பெரியது என்று இன்டைரக்டாக அவர்கள் சொன்னபோது தேவன் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கின்ற நீ, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகின்ற நீ, அசிங்கமான அருவருப்பான அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது சாத்தான் வந்து தேவனிடத்திலே சொல்லுவான், பாருங்க உன் ஆள் என்ன செய்யறான், என்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்ப என் கையில அடிமையா இருக்கான், பாரும் என்னானா சிம்சோன், ஏதோ அவனை எடுப்பேன்னு சொன்னீரே, பிரித்தெடுத்தீர், பிரதிஷ்டை செய்தீர், பரிசுத்தப்படுத்தினீர், பலப்படுத்தினீர், ஏதோ பெரிய ஆளா ஆக்குறேன்னு சொன்னீரே, இப்ப என்னன்னா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு பொண்ணை முன்னால காட்டின உடனே என்கிட்ட விழுந்துட்டான், இன்னைக்கு என் கையில அடிமையா இருக்கிறான். தேவனுக்கு எவ்வளவு அவமானம், தேவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த நாளிலும் என் சகோதரனே, சகோதரியே, நீ தவறு செய்கிற ஒவ்வொரு முறையும் தேவனை அவமானப்படுத்துகிறாய், வேதனைப்படுத்துகிறாய், உன் தேவன் தலை குனியும்படி நீ செய்து கொண்டிருக்கிறாய். அந்நாளிலே முதல்ல பாபிலோன் தேசத்து ராஜா கூட இதே வார்த்தையை சொன்னான். என்னது, உங்க தேவனா? சும்மாருங்கயா, உங்களுடைய தேவன் விடுவிக்க கூடியவர் என்றால் அன்னைக்கே எப்போ விடுவிச்சிருப்பாரு. உங்க தேவனால விடுவிக்க முடியாது. அதனாலதான் என் கையில உங்க தேசத்தையே ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனை பற்றிய விஷயம் அங்க வருதுங்க. சிம்சோன் வழிதப்பி போன போதும் தேவனுடைய பெயர்தான் அங்கே வந்தது. நீயும் நானும் வழிதப்புகிற ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சாத்தான் வந்து கண்டிப்பாக தேவனிடத்திலே சொல்லுவான், பாருங்க உங்க குமாரன் என்னானு, பாருங்க உங்க குமாரத்தை என்னானு, நீங்க எவ்வளவோ கனவு கண்டீங்க, உயிருக்குயிர அன்பு கூர்ந்தீங்க, இவர்களுக்காக உம்முடைய உயிரையே சிலுவையில் என்று அர்ப்பணித்தீர். இப்படிப்பட்ட பாவிக்காகவா, இப்பேற்பட்ட பாவ ஸ்திரீக்காகவா நீர் யாரை உயிருக்குயிராய் நேசித்தீரோ, உயிரையே தியாகம் செய்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயமாய் கொண்டீரோ, அவள் என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. என் கையில் இப்ப அடிமையா கிடக்கிறாங்க. நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? சிம்சோனை போலவே
அடிமையாகி இருக்கிறவர்கள். சிம்சோனை போலவே அருவருப்பான காரியங்களுக்கு அடிமையாகி தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற யாராவது நம் மத்தியில் இருக்கிறீர்களா? நம்மை உயிருக்குயிரா நேசித்த தேவனை நாம் அவமானப்படுத்துவது அது நமக்கு நல்லதாங்க? உயிருக்குயிராய் நேசித்து தம்முடைய உயிரையே உனக்காக எனக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்த தேவனை, அவருடைய நாமத்தை இந்த உலகத்தார் மத்தியிலே அவமானப்படுத்துவதென்பது அது கொஞ்சமாவது நியாயமாங்க, தர்மமாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த வேளையிலும் இருக்கிற இடத்துல இருக்கிறபடியே நான் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறேன் என்பவர் இருந்தால் கரங்களை உயர்த்துகிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் மிக திட்டவட்டமாய் எச்சரித்திருக்கின்றீர். அன்று உம்முடைய தாசனாகிய ஏசாவை உபயோகித்து நீர் எச்சரித்தீர். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு நீர் எச்சரிக்கை செய்தீர். இன்றும் இந்த அடிய ஊழியக்காரனை உபயோகித்து எச்சரித்துக் கொண்டிருக்கின்றீர். ஆவியானவருடைய வார்த்தைகளை செவியுள்ளவனவன் அவன் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வானாக. மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்குள் வருவானாக. ஆண்டவரே, நீர் சிட்சிக்கும் போது அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஒருவருக்கும் இல்லையப்பா. எனவே ஆண்டவரே மன்றாடுகிறேன் ஐயா, சிட்சிக்காமல் மன்னிங்கப்பா. இது முதற்கொண்டாவது உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.